guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு நீயா நானா எபிசோட் தான் பார்க்க போறோம். ஆனால் இப்போயே சொல்றேன், இது பழசு. பல பேர் இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நானுமே பார்த்துருப்பேன். இருந்தாலும் சலிப்பே தட்டாத ஒரு டாபிக் தான் இது. இதெல்லாம் ஒரு டாப்பிக்கானு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா அது நீயா நானாவில் ஒரு விதமான குதர்க்கமான சீரியஸான டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் மாதிரி சீரியஸ்னஸ்ஸே இல்லாத சும்மா ஃபன்னு டாப்பிக்கை கூட எடுத்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய காமெடி லெஜெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப பேர் போட்ட 2 பேர் அவங்களோட ஃபேன்ஸாக எதிர உட்கார வச்சு போட்டி. அவங்களுக்குள்ள போட்டியெல்லாம் போட முடியாது, 2 பேருமே டாப்பு தான். அதில் இப்போ செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா தெரியலை, ரொம்ப டவுட்டு பண்ணி கஷ்டப்பட்டு தான் அதில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். ஒரு சைடில் கவுண்டர் மணி, இன்னொரு சைடில் வடிவேலு. ஆகா, இதுல யாரெங்க செலக்ட் பண்றது? ஐயோ, ரெண்டு விதமா. அவரு கவுண்டர் மணி சார் வந்து அவர ஒரு ஜோனர்ல அவர்கிட்ட நெருங்க முடியாது. வடிவேல் சார் கிட்டையும் அவரோட ஜோனர்ல கிட்டயே போக முடியாது. அவரால் மட்டும்தான் முடியும், இது இவரால் மட்டும்தான் முடியும். 2 பேரோட ஃபேன்ஸை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி காமெடி விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு கோபி அண்ணா தான் சிறந்த ஆடியன்ஸ். கோபி அண்ணா இதில் ஹோஸ்ட் இல்லை, அவர் தான் ஆடியன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா ஷோவில் பார்த்துருக்கேன். நகைச்சுவையான விஷயங்கள் சொன்னீங்கன்னா அவரை மாதிரி ரசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. கோபி அண்ணனா இப்படி இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையிலலாம் வந்துட்டு அவர் பேசுகிறத பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு, நீயா நானாவில் அவரை கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாகவே பார்த்துட்டு, ஏங்க இவர் உள்ள ரொம்ப சாப்பிட்டு பொழுது சரியான காமெடி சென்ஸ் அவர்கிட்ட நிறைய டிப்போ கணக்கில் இருக்குது. ஸோ இதில் நான் அவரை ஹோஸ்ட்டாக பார்க்கல, அவரை நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் பார்க்குறேன். அவர் செம்மையாக ரசிப்பார். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, மறுபடியும் வாங்க இன்னைக்கு கவுண்டர் மணியாக வடிவேலான்னு பார்த்துருவோம். என்னைய செலக்ட் பண்ண சொன்னால் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம், ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கவுண்டர் மணி சார் கிட்ட தான் போய் நிற்பேன். அது என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. வடிவேல் சார் தான் பிடிக்கும், கவுண்டர் மணி சார் தான் பிடிக்கும். இதிலேருந்து ஒருத்தர் நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும்னா ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு யோசிச்சு அங்கே தான் போய் நிற்பேன். அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு 2 பேரோட ஃபேன்ஸு, இன்னைக்கு ஒரு ஃபன் வீடியோ தான் பார்த்துடலாமா? இது ஒரு 9 மினிட்ஸ் வீடியோ இருந்தாங்க, டக்குன்னு பார்த்துட்டு ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேரு? நம்ம ஜெனரேஷன்ல நாம பார்த்த 2 மிகப்பெரிய முக்கியமான ஆட்கள். அதுல ஒருத்தர் கவுண்டர் மணி, இன்னொருத்தர் வடிவேல். ஒரு 86 வயசு வடிவேலு இவருடைய ரசிகர்கள். இப்போ நான் ஒரு சின்ன போட்டி இங்கே வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வடிவேலு தரப்புல இருக்கக்கூடியவங்க அவரோட பெஸ்ட் டயலாக் என்ன டயலாக் தெரியுமா இது அப்படின்னு அந்த டயலாக் அப்படி பாரு, சூப்பர் சீனரி. சின்னங்கொண்ட சிங்கத்தை செரல் அடிச்சா அது செல்லிய சிதைச்சிரும். இவ்வளவு பழைய எபிசோடு சார். சின்னங்கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே சிதைச்சிரும். பரவாயில்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாரு எனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாரு இந்த ஊருக்கே தெரியும். பீச் போடும் பீச். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இது ஏதோ டயலாக் சொல்றதுக்காக சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. கடலிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாகாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். அந்த லட்சியம், எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம்னு சொல்லும் போது அந்த குரல் வந்து நடுக்கும். ஏன்னா உள்ள வந்து சாப்பிட்டு எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம், என்னை வரவிட மாட்டேங்கிறாங்கம்மா, அதையும் சொல்லிடுவாரு, வரவிட மாட்டேங்கிறாங்க. மணி என்ன இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்டா உக்காமுக்கா. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ண, பிளான் பண்ணாம பண்ணா இப்படி பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இதேதான் அந்த டெய்லரும் சொன்னான், நீங்க எனக்கு பாஸா இல்ல லூசான்னு. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன், எனக்கு நீங்க பாஸா இல்ல லூசான்னு. நாட்டுல இந்த தொழிலதிபர் தொல்லை தாங்க முடியலப்பா. பொண்ணாக்கி விற்கிறவன், குட்டு வச்சு விற்கிறவனா வந்து ஒரே குஷ்டமப்பா, இது கஷ்டமப்பா. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திருசா இல்லைன்னா திவ்யா. அப்ப தெரிய கிடைக்கலன்னா உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும், தெரிய கிடைக்கும். நாங்க போவோம் இல்ல இங்கே மல்லாக்க படுத்து தூங்குவோம். உனக்கு என்ன?
நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம்ண்ணா. நீ போயா முதல்ல. பெட்ரூம் லைட்டே தான் வேணுமா? கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் கொடுக்கறது இல்ல. அடே என்னடா குறுகுறுன்னு பாக்குற? இந்தாப்பா ஒரு ஆம்பளை இருக்கிற இடத்துல இன்னொரு ஆம்பளை ட்ரெஸ் கட்டுறது சரியில்லாம் பாத்துக்கோ. ஆஹா அவனா நீ? அடே வண்டூர்ட்டா தலையா, நீ ஏழாவது ஃபெயில்ரா, நான் எஸ்எஸ்எல்சி பாஸ்டா. நீங்க ஏதோ சொன்னீங்க, என் காதுல இது ராங்கா விழுந்தது. இல்ல அவர் சொல்லுவார் செந்தில், அண்ணே நீங்க 10th ஃபெயில்னே, நான் 7ஆம் கிளாஸ் பாஸ்னே அப்படிம்பாரு. அடே வண்டூர்ட்டா தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அவருக்கு எல்லாத்துக்கும் டயலாக் வச்சிருக்காங்க. கவுண்டமணி சாரா இருக்கட்டும், வடிவேல் சாரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டயலாக் இருக்கு. ஆனா உண்மையை ஒத்துக்கணும், வடிவேல் சார் கிட்ட வந்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி டயலாக் சொல்றதுக்கு கவுண்டமணி சார் கிட்ட இருக்கு. வடிவேல் சார் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. நீங்க என்ன பேசினாலும் எல்லாத்துக்கும் அவரோட டயலாக் போடலாம், எல்லாத்துக்கும் போடலாம். எனக்கு புளியம் பிரியாணி ஞாபகத்துக்கு வருது. சோரி பிடிச்ச மொன்னா நாய் அந்த முக்குல உட்காந்து பிச்சை எடுக்க போது பேச்ச பாட்டியா? சோரி பிடிச்ச என்ன சண்டை ஆயிரும் போல இருக்கு. உட்காந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. குருநாதா, இந்த பிச்சை எடுக்கிற சீன் இருக்குல்ல, அதுல வந்து செந்தில்கிட்ட வந்து செந்தில் இவர்கிட்ட வேலை செஞ்சவர் பிச்சை எடுத்து பெரிய ஃபைனான்சியர் ஆயிடுவாரு. அதை பார்த்துட்டு நம்மளும் பிச்சை எடுத்து வந்துட்டு எல்லாரும் அமைதியா உட்காந்து பிச்சை எடுப்பாங்க. இவர் மட்டும் நின்றுக்கிட்டு போறவங்க வர்றவங்க எல்லாம் நக்கல் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்படி வந்து ஐயா ஐயா ஒருத்தர் வருவாரு, டே ஐயா பிஞ்சை மண்டை காசு இருந்தா போட்டா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் யாராவது போற பிஞ்சை மண்டை. அப்புறம் அவர் வந்து சொல்லுவாரு, இந்த பிச்சைக்காரங்க தொல்லை தாங்கவே முடியல. எதுக்கு கோயிலுக்குள்ள போனேன், உண்டை கட்டி வாங்கிட்டு காசு வச்சிருக்கேடா? இல்ல 10 பைசா தான் இருக்கு. போடா நாய் 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 போடா நாய் அப்படின்னு துரத்தி போய் அந்த கோயில் வாசல விட்டுட்டு வருவாரு. நான் யோசிச்சேன், இப்படி இருந்தா எவன் பிச்சை போடுறது? அப்புறம் இன்னொருத்தர் வருவார், ஒரு 2 ரூபாய் எடுத்துட்டு எல்லாரோட பாத்திரத்தையும் பார்த்துட்டு இவரும் இருப்பாரு. இவரை தாண்டி போய் சும்மா இருக்கிற செந்தில் கிட்ட போடுவார். இவரு டேய் என்ன எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க கிட்ட போடுறேன், பாத்திரம் அடிச்சு பிச்சை போடுறேன் பாடா, இதான் பாத்திரம் அடிச்சு பிச்சை போடுறதுதான். உங்களுக்கு மட்டும் என்ன புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? என்ன இப்படி நாறுது? கர்மா மனுஷத்தை மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. பாத்த ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. சொன்ன சொல் மாற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். தம்பி டீ இன்னும் வரல. தம்பி டீ இன்னும் வரல. போனை எடுத்தாவே நச்சு கூட பரவாயில்லப்பா. விவாதத்து கேஸ்லாம் வருதுமா? டைவர்ஸ் கேஸ்லாம் என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? நீ ராமசாமி தனியா அந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற மாதிரியே பேசுறது. தகப்பா, கேவலம் பிச்சைக்காரியோட சன்னு ஊட்டி கானூன்ல படிக்கிறான். உள்ளூர் நாட்டாமையோட பையன், நான் எங்கடா படிச்சேன்? டேய் தகப்பா, கேட்டியாடா? பிச்சைக்காரியோட சன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். தமிழ்நாட்டுல எவனுமே அப்பா வந்து சீல கூப்பிடவே முடியாது. இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணும் கத்தல, நீங்க அப்பள காணும் கத்திக்கிட்டீங்க. உங்க கடையில அப்பள கட்ட காணல் கத்தலங்க, எங்க அப்பள காணல் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான், அதெல்லாம் கண்டுக்கறப்படாது. இது வாலிப வயசு. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான், இதெல்லாம் கண்டுக்கறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா வேணுங்கிறது. இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா தேவைங்கிறது. ஏண்டி 30 ரூபா சம்பளத்தை வாங்கி வந்து கொடுத்துட்டு என்ன துணி துவைம்ப பாத்திரம் விளக்கும்ப கேவலம் அந்த சமையற்காரன் முன்னாடி கையை நீட்டுற. ஏய், இந்த கிட்டிக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஏண்டி நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? இதுல அந்த அவங்க 30 ரூபாய் கையில கொடுப்பாங்கல்ல, பேசுற வசனம் என்னன்னா, ஏண்டி ஒரு 30 ரூபாய சம்பாரிச்சுட்டு வந்துன்னு அதை கேவலமா பேசணும். எப்படி பேசுவார் தெரியுமா? ஏண்டி ஒரு 30 ரூபாய் அதை சொல்லி உள்ள தள்ளிடுவாரு. காசு 30 ரூபா பெரிய காசு இல்ல, அதை உள்ள தள்ளிட்டு தான் வசனம். அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு நீங்க ஒரு கவுண்டர் போட்டீங்களா இந்த வீடியோ, அதுல கோவை சரலாக்கு அவர் மிரட்டிக்கிட்டு இருப்பாரு.
இப்படியே பேசிக்கிட்டு இருந்த கால் ரெண்டையும் தனியாக வெட்டி போடுவேன். அதுக்கப்புறம் வண்டி வச்சு தான் உன்னைய தள்ளணும். இதான் டயலாக். நம்ம ஆளுக்கு தான் பாடி லாங்குவேஜில் எண்டி கால் ரெண்டையும் தனியாக வெட்டி போடுவேன். அதுக்கப்புறம் வண்டி வச்சு தான் தள்ள. அந்த பாடி லாங்குவேஜ்லேயே சரளா கால் இல்லாமல் எப்படி போவாங்கங்கிறது நமக்கு விஷுவலாக வந்துடும் மைண்டில். அது அடியே ரஞ்சிதா உனக்கு நேர்ந்த கத்தியை வாங்கியிருக்கேன். ஐயோ அந்த படமெல்லாம் சரி நான் இன்னைக்கு கூட பார்த்தேன் காலையில். ஐயோ ராமா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை நான் பேர் வச்சிருக்காங்க. அவங்க தம்பி ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடிச்சாலும் கத்துறது கிடையாது, ஓடுனது கிடையாது. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்லை. எவ்வளவு கெத்து. நீங்க வரவே இல்ல. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல் நான் தான் என்று என்று இந்த பொய்யின் வாழ்வே. இந்த 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 காமெடியில் ஒரு டயலாக் இருக்குது. அதே மண்டையில் ஒட்டிக்கிட்டு நான் அதை சும்மா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். இவர் இப்படி டவலை கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரா, அப்போ அந்த பையன் அவரோட டவலை உருவிட்டு ஓடிடுவான். 2 லேடிஸ் தண்ணி பிடிக்க வந்தவங்க ஐயோ கர்ம கர்ம இப்படி நிற்கிறான் பாரு அப்படின்ட்டு அவரை அந்த அடிப்பாங்க. இவர் ஒரு டைலாக் சொல்லுவார், பார்த்தா பதறி ஓடுங்கடி அங்கேயே நின்று அடிச்சுக்கிட்டு இருந்தா. பார்த்தா பதறி ஓட வேண்டியதானே, அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆளும் மண்டையை பாரு, கல்லு பானையாட்ட. டேய் கல் பானை மண்டையா? என்ன மண்டையா? கல்லு பானை மண்டையா? கல்லு பானை மண்டையா? ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. அவங்களுடைய டயலாக பேசி நீங்க இங்கெல்லாம் மாட்டேங்க பேசி. காலேஜ் முடிச்சுட்டு நானும் தங்கச்சும் செப்பல் பார்த்தோன்னே அடியே எவ்வளவு சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டாடே அவங்கள விட்டுல இந்த சவுண்ட் விட்டா உள்ள இருக்கவங்க கேக்குமே. சாம்பார் அப்ப எனக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அவங்க அப்பா டிகேஷன் கலர்ல இருப்பாரு. பயங்கர கருப்பா இருப்பாங்க. சோடு முடிச்சு அதுவும் ஆனா நீங்க கவுண்டராவே மாறிட்டீங்க. உங்க கலர்ல இருப்பாருன்னு கூட சொல்லலாம் நீங்க இத. எப்படி கோபியானோட பிரில்லியன்ஸ். இது ஒரு நகைச்சுவை ஷோ. வந்த இடத்துல மூத்த முறிக்க முடியாது. சரி இது ஓவர் ரூட்லேயே வர்றேன். இது நீங்க உங்க கலர்ல இருப்பாருன்னு கூட சொல்லியிருக்கலாம். நீங்க கவுண்டமணியாவே மாறிட்டீங்க. நக்கல்யா அவனுக்கு பயங்கரமான கருப்பா இருந்தாரு. அந்த நாய் இத்தா தண்ணி லைட்லயே டிம்மா தானே தெரியும். எவனை இந்த நேரத்துல பவரா பண்ணுவேன். உங்களை பல இடத்துல வெளுப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஃபங்க்ஷன்ல ஒரு அங்கிள் ஆக்சுவலா அட்ரஸ் பண்ணோம். ஏ ஜிம்பலக்கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஹாய் ஜிம்பலக்கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள். சங்கோத ரேஸ்ல சங்கீதா. நான் இதை இப்ப நேத்து கூட யாருக்கிட்டே சொன்னேன். அம்மா கிட்டே மிஸ்டேக்ல சொன்னேன். இப்போ மிஸ்டி குறுக்கால போகும்போது அம்மா குறுக்கால போகும்போது அவங்கள பார்த்தாலே கை பரம்பரன்னு. இப்போ மிஸ்டி இப்படி போகுதுன்னா ஏய் ஜிம்பல கட்டி பாப்பா எங்க போற அப்படிதான் கேட்கறது. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு உள்ள கலந்துட்டாருன்னு. ஐயோ அப்போ நம்ம சுயமா எதுவும் பேசுறது இல்லை, இவங்க பேசி வச்சதான் பேசுறது. சொல்லிட்டேன். சங்கூதுற வயசுல சங்கீதா அப்படிங்கறல. உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதுற வயசுல சங்கீதா. தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்போ நம்ம சொல்றோம் ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்றோம்னா பீ போடலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா கவுண்டரோட டயலாக்குக்கு எந்த இடத்தையும் பீப்பே போட தேவையில்லை. ஒரு மூவில வந்து கவுண்டமணி சாருக்கு லாட்டரி சீட் விழுந்துரும். அப்போ வந்து சொல்லுவாங்க இந்த ரோடு என்ன விலை, இந்த வீடு என்ன விலை. ராஜா இந்த தெரு வேணும். உங்க தகுதி தெரு வேணும்னே, ரோடு வாங்கிடும்னே. நான் ஏதாவது வாங்கி போட்டா பின்னால் நல்லா இருக்குமே அடிபாப்ல. ஓ உங்ககிட்ட தான் அட்ட புடிப்பிய வாங்கி போட்டா பின்னால உதவும்டா. அவங்களுடைய பாடி அதுக்கு செந்தில் சாரோட ஒரு ரிப்ளை சூப்பராக இருக்கும். அது அப்புறம் வாங்கிக்கலாம்ல, ஏதாவது வாங்கி போடணும்டா அப்புறம் வாங்கிக்கலாம்னு. சென்னைக்கு மெட்ராஸுக்கு போய் மவுண்ட் ரோட வாங்கி போவோம், வர்ற பஸ் எல்லாம் மறிக்க போடுவோம். மவுண்ட் ரோட வாங்கி வர்ற பஸ் எல்லாம் மறிக்க வராராம். எவ்வளோ 15 லட்சத்தை வச்சுக்கிட்டு. ரொம்ப நுணுக்கமான பாடி லாங்குவேஜ் பா. வக்கீல் வண்டு முருகன்லே தான் அது ஷோல்டர் ஷ்ரக் சொல்லுவாங்க. லாயர்ஸ்க்கான ரெகுலரான கடுப்பேத்துறார் மைலாட், கடுப்பேத்துறார் மைலாட் அப்படின்னு அந்த இது கொடுப்பாரு. அது லாயர்ஸ்க்கான ரெகுலர் பாடி லாங்குவேஜ். தேங்க்யூ. மேட்டுக்குடி படத்துல ஒரு டூயட் உண்டு நக்மாவோட. அதுல வந்து நெத்தியில சுருண்ட முடி அப்படிங்கும்போது ஓ அப்படின்னு வர
இந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். இந்த உணர்வை பிரதிபலிக்க இந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரானரியா. ஏண்டா ஊர்ல இருக்க பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இங்க இருக்கும்போது அங்கே நாட்டுக்கு நல்லது தானே. ஆமா ஆமா, வடிவேல் சார் கூட அவர் நடிச்சிருக்காரு சின்ன பையனா. இப்ப கூட அந்த தண்ணி அடிக்கிற குடத்துல ஆமா, இப்ப குடத்துல தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு பையன் வந்து வேட்டி விட்டுட்டு போகல, இவர் தான் அது. அந்த பாடி லாங்குவேஜுக்கு வடிவேல் சார் வந்து உள்ள பயம், ஆனா வெளியே ஒரு ரவுடி மாதிரி அவர் பிஹேவ் பண்ணணும் போது. இப்போ பாடி லாங்குவேஜ் ஓகே, அந்த கிளிப்பு போட்டாங்கன்னா பாருங்க அவர் வேட்டி எங்க கட்டியிருப்பாருன்னு பாருங்க. சண்டையா போட்டது அப்படின்னு ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி தனியா அடிபட்டு சாப்பிடுறாங்க. அவரு தான் அங்க பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துருப்பாரு. போயிட்டாருன்னு உடனேவே அப்பயும் அதை கேரி பண்ணுவாரு. ஸ்லோ மோஷன்ல ஓடுவாரு. குமரேசா அப்படின்னு சொல்லி அந்த ரன்னிங்ல போவாரு. இது மாதிரி நிறைய அவர் வந்து அந்த பால் லாங்குவேஜ் அழகா மெயின்டைன் பண்ணுவார். ஓகே, வடிவேல் அவர்களோட வேட்டி கட்டுற ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைல். ஐயோ மாமா, வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. அந்த நெஞ்சுக்கு கீழே ஜஸ்ட் கட்டிட்டு அப்படி நடந்து வரும்போது ஒரு படத்துல போலீஸ்காரர் பின்னாடி அடிப்பார். அந்த மாதிரி யார் நடந்து போனாலும் அடிக்கணும் தான் தோணும். அந்த ஒரு எகத்தாளர் இருக்கும் நடக்கும்போது. இன்னொரு யூனிக்னஸ் அவர்கிட்ட என்னன்னா, ஒரு படம் நடிக்கும் போதும் ஒரு கேரக்டர் வச்சுட்டு போயிடுறாரு. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. டைப் காஸ்ட்னு சொல்ற மாதிரி அந்த கேரக்டர் பேரு சொல்லிட்டாலே தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில அவர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து கைப்புள்ள, நாய்சேகர். நீங்களே தான் என்ன முடிஞ்சு போச்சு. அது ஒன்று. கவுண்டமணி சார் வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. ஒரு சில கேரக்டர் பேர் சொன்னாதான் நமக்கு இந்த கேரக்டர்னு தெரியும். மற்றபடி கவுண்டமணி சார் வந்து கடல் மாதிரி எல்லா கேரக்டர்லையும் நிறைய விஷயத்தை அள்ளி போட்டிருப்பாரு, அதை நம்ம எடுத்துக்கலாம். இவர் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் தனியாக நிற்கும். இந்த இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஜோக் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம். அது பார்த்த படம் தான், பட் அதில் வடிவேல் சார் வந்து அந்த ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவர் நடித்தது விஷாலோட கத்தி சண்டையில். அதில் வந்து சூரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருப்பார், செகண்ட் ஹாஃபில் தான் வடிவேல் சார் வருவார். பூத்ரி சைக்காட்ரிஸ்ட் பூத்ரியாக வந்திருப்பார். அது அன்னைக்கு பார்க்கும்போது தான் இதை நம்ம தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே. அதாவது தியேட்டரில் தான் அந்த படத்தை பார்த்தேன். அப்போ அந்த ஜோக்கு வந்து மனசில் நிற்கலை. நம்ம யாரு நம்ம விஷாலுக்கு மெமரி லாஸ் ஆயிரும், அதை கண்டுபிடிக்கிற ஒரு டாக்டராக வருவார். அவனோட ஃப்ரெண்டு ஏதோ தீப்பெட்டி கௌதம்ங்கிற பேரில் வருவார். அப்போ விஷாலுக்கு தீப்பெட்டி கௌதம்ங்கிற பேரை கேட்டோடனே மாப்பிள்ளை ஐ ஞாபகம் வந்துருச்சு வந்து, நீ தானேடா அவன் ஃப்ரெண்டு ஒய்ஃபை இழுத்துக்கிட்டு ஓடுனது அப்படின்னோடனே, ஐயோ இப்போ ஏதாவது மாற்றி ஆகணுமே. எப்பா நான் இந்த தீப்பெட்டி கௌதம் இல்லைப்பா, நெருப்பட்டி கௌதம், கருப்பட்டி கௌதம் இல்லைப்பா, நெருப்பட்டி கௌதம் அப்படின்னு. அப்போ நெருப்பட்டி கௌதமா, ஓ நீயாடா அவன் ஃப்ரெண்டு எடுத்துட்டு ஓடு நீ என்னோட. இவர் ஐயோ இவன் ஃப்ரெண்டு எவ்வளோ நல்ல வேலை இருக்கு. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து அட்டகாசமா இருக்கும். நினைக்க சிரிப்பு வரும். இப்போ அந்த எலின்னு ஒரு படம், அதுவும் தியேட்டர்ல தான் பார்த்தோம். அதுல அன்னைக்கு அதை திருப்பி பார்க்கும்போது செம சிரிப்பு வருது. இந்த பேங்கை கொள்ளையடிக்க போவார், மிரட்டி நோட் எழுதிட்டு போவார். நோட் எழுதிட்டு போய் இந்த கவுண்டர்ல இருக்கிறத கொடுப்பாரு, அதுல இருக்கிறத அப்படியே பண்ணு, இல்லைன்னா பத்தியா துப்பாக்கி வச்சிருக்கேன் சுட்டு விடுவேன். பார்க்குறேன் என்ன பணத்தை எடுறேன் நான். சார் எங்கள் பேங்க்குக்கு இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கு நீங்கள் எல்லாம் தப்பாக எழுதிட்டு வந்திருக்கீங்க. எழுதிட்டு வந்திருக்கலாம் எங்க படி. நாங்கள் 3 பேர் பேங்க்குக்கு கொள்ளையடிக்க வந்திருக்கோங்கிறதுக்கு வெள்ளையடிக்க வந்திருக்கோம்னு எழுதிருக்கீங்க. வெள்ளையடிக்கவா அப்படின்னு எல்லாம் தப்பாக எழுதியிருப்பாரு அவர் சொல்ல. ஆனால் நீங்கள் இதுதான் எழுதிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவார். இவருக்கு அப்போ அது உனக்கு புரியுது, காசு எடுத்து வையா போகணும். நான் சார் எங்கள் பேங்க்குக்குன்னு ரூல்ஸ் இருக்கு, நீங்கள் சரியாக எல்லாத்தையும் எழுத்து புள்ளெல்லாம் எழுதிட்டு வாங்க நான் தர்றேன். அவர் திருப்பி மிரட்டும் போது அவர் சொல்லுவார், நாங்கள் பண்ண தரமாட்டோம்னா சொல்கிறோம், ப்ரொசீஜர் ரூல்ஸ் படி சரியாக எழுதி எடுத்துட்டு வாங்க தர்றவங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஐயோ அதெல்லாம் வந்து அந்த படம் பெருசாக ஓடலை, பட்டு ஃபன்னு, செம்ம ஃபன்னு. நீங்கள் அதெல்லாம் திருப்பி வெங்காயம் மாதிரி நீங்கள் திருப்பி பார்க்க ஒவ்வொரு முறையும் புதுசாக ஏதாவது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கவுண்டமணி சார்கிட்டயா இருக்கட்டும், வடிவேல் சார்கிட்டயா இருக்கட்டும், அந்த டைமிங் அதுதான் அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த டைமிங் அது பை பர்த்டே இருக்கணும் இல்லை,
நிறையா காமெடி நடிகர்கள் நம்ம பார்த்துருக்கோம். அது எழுதி கொடுத்ததை பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து எழுதாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும். இப்போ எனக்கு டக்குன்னு அவங்கள்ட்ட நிறையா ஷேர் பண்ணணும் போது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனால் உட்காந்து அவங்களோட காமெடின்னு தனியாக பார்த்தோம்னா அட்டகாசமாக இருக்கும். நல்லா இருக்கும். இன்னைக்கு தாங்க நீயா நானா மாதிரியே இல்லை, ஒரு ஃபன் ஷோவாக போச்சு. நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கட்டுமா? Bye.